அருள் இனியன் அவர்கள். அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு தேர்வு நடத்துவது என்பது அடிப்படையிலே ஒரு ஏமாற்று வேலை. ஏனென்றால் இந்தியா போன்ற நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக கோடிக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் போது தேர்வு நடத்துகிறேன் என்பது ஒரு புத்தலாட்டம். ஏன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், நண்பன் ஒரு படம் வந்தது, அணில்களின் தலைவர் நடித்த படம். அந்த நண்பன் படத்துல ஐயா சத்யராஜுக்கு வைரஸ்னு பேர் வச்சிருப்பாங்க, வைரஸ்னு. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், டேய் நீங்க எல்லாம் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, ரன் 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 ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படி சொல்லுவார்ல. அது யாருக்குங்கிறீங்க? இந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுற நபர்களுக்கு தான். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற நபர்கள் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. தேர்வுக்காக வரவங்க, தயாரா வரவங்க, அப்படியே அது டிராப் ஆவாங்க. 2022ல 22 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனாங்க. அதே 2025ல 15 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. 7 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. ஏன் 7 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 22 வயசுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பாங்க. ரன் 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 ரன், எதையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, சமூகத்தை பார்க்க கூடாது, சமூகத்தில் நடக்கிற சிக்கலை பார்க்க கூடாது, சுரண்டலை பார்க்க கூடாது, ஊழலை பார்க்க கூடாது, லஞ்சத்தை பார்க்க கூடாது, எதிர் வீட்டுக்காரனை பார்க்க கூடாது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க கூடாது, யாரையுமே பார்க்க கூடாது. என்ன பார்க்கணும்? புத்தகத்தை மட்டும் பார்க்கணும், புத்தகத்தை மட்டும் பார்க்கணும், புத்தகத்தை மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு எக்ஸாம் எழுதி டயர்ட் ஆயிருவாங்க. இப்ப பாரு, எங்க என்ன சொன்ன, டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு முன்னாடி பேசினா அம்மா சொன்னாங்க நாங்க டயர்ட் ஆயிட்டோம். அப்படின்னா என்ன? இந்த தேர்வு முறையே உங்களை டயர்டாக்கத்தான். அப்புறம் டயர்டாகி நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 புள்ள பிறந்துரும், வேற வேலை பார்க்க போயிருவீங்க. அப்புறம் புது பேட்ச் வந்துரும், அந்த புது பேட்ச் ஓடும். அப்போ இந்த தேர்வு முறையை வைத்து இந்த ஒரு தேசிய இனத்துக்கான முழுமையான ஒரு விடுதலையை நம்மால் அடைய முடியாது. ஐயா அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், எல்லா விதமான துன்பப்பூட்டுக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம். எங்க அண்ணன் செந்திலாத அண்ணன் ஒரு அனுபவம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எங்க அண்ணனோட நான் பரவாயில்ல கொஞ்சம் முந்திக்கிட்டேன். என்ன தெரியுமா? எங்க அண்ணன் பிஹெச்டி முடிச்சிட்டு வேலைக்கு வரும்போது 30 லட்சம் ரூபாய் காசு கேட்டாங்க. என் வாழ்க்கையே போச்சுன்னு பேசினாரு. நான் பிஹெச்டி காரைக்குடி அழகப்பால படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாலை நேரத்தில் ஒரு தேநீர் சாப்பிடறதுக்காக கேண்டீனுக்கு, யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தரை சந்திச்சேன். அதுதான் என் வாழ்க்கையில பிஹெச்டிக்கான கடைசி நாள். அவரு சொன்னாரு, தம்பி என்ன பண்றாரு? பிஹெச்டி படிக்கிறேன்னு. அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் யாருன்னா, காரைக்குடியில் இருக்க வைஸ் சான்சலருடைய டிரைவருடைய பையன். கதையை கேட்கணும். எப்படி? காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலருடைய துணைவேந்தருடைய ஓட்டுநருடைய பையன். அவர் தேநீர் குடிக்கும் போது சொல்றாரு, தம்பி பிஹெச்டி படிக்கிறதெல்லாம் அப்புறம், படிக்கிற காலத்திலே ஒரு 35 லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க. 35 லட்சம் தயார் பண்ணி கையில வச்சுக்கிட்டு பிஹெச்டி முடிச்சதும் காசை கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு இங்கேயே இதே நியூஸ்ல ப்ரொஃபசர் போஸ்டிங் வாங்கி கொடுத்துறேன்னாரு. 2015 காலகட்டத்தில் அது. நான் அண்ணனுக்கு ஒரு குறுந்தகவல் போட்டேன், அண்ணா பிஹெச்டி டிஸ்கன்டினியூ பண்றேன்னு போட்டேன். வந்துடுறான்னாரு. ஏன் தெரியுமா? என் அன்பு மக்களே, அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், எல்லா விதமான துன்பப்பூட்டுக்கும் திறவுகோல் ஆட்சி அதிகாரம். எங்கள் அண்ணன் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசு பணி என்று சொல்கிறார். அது உங்களுக்கு புரியல. ஆனா இந்த 3000 போஸ்டிங்க்கு ரன் எக்ஸாம் எழுதிட்டே இருக்க. ஏன் இவங்க மொத்தம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது 5.5 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு தமிழ்நாட்டில். 5.5 லட்சம் வேகன்சி இருக்கு சொன்னது திமுக. ஆட்சிக்கு வந்து 4 வருஷமா 40,000 போஸ்டிங் கூட ஃபில் பண்ணல. ஆனா இவங்களுக்கு தேடி தேடி ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கு வந்து உங்களை காப்பாத்துவாங்கன்னு 50 வருஷமா வாக்கு செலுத்துறீங்க. ஆனா எங்க அண்ணன் சீமான் வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு பணி அறிவிக்கிறார். அப்போ வீட்டுக்கு ஒருவனுக்கு அரசு பணி என்று இந்த அறிவிப்பை பார்த்தேன். முதல்ல ஆட்சி பிடிப்போம், அப்புறமா அரசு பணியை பத்தி பார்த்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம் கருத்துக்கு. இப்ப நீங்க எக்ஸாம் எழுதிட்டு நான் தான் சொல்றேன், நீ எத்தனை லட்சம் எக்ஸாம் எழுதினாலும் தீர்வே கிடையாது, தீர்வே கிடையாது. கூடி ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு நீங்க ஒரு பேட்ச் வெளியே போறீங்க, இன்னொரு பேட்ச் உள்ள வந்து தேர்வு எழுதிட்டு இருக்கும். என் அன்பு மக்களே, உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தின் அதிகாரத்தை வெல்லும். எப்படி நான் உறுதி சொல்றேன் தெரியுமா? அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்று சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவின் அதிபராக மாறிட்டார். இங்கிலாந்துல
கடந்த 2 நாட்களாக பெரும் புரட்சி நடந்துட்டு இருக்கு. யூனிட்டி ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா பணிகளும் எல்லா வேலை வாய்ப்பும் இங்கிலாந்து பிரிட்டனை சார்ந்தவர்களுக்கே வேணும் என்று லட்சக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு இருக்கான். ஜெர்மனியனுக்கே போராட்டம் நடக்குது. சரிங்களா? இங்க இதே நிலத்துல பீகாரியா பகாரியா என்று கேள்வி எழுப்பினார்கள். பீகார்காரனுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் என்று கேட்டார்கள். காரணம், எல்லா வேலை வாய்ப்பும் பீகார்களுக்கு மட்டுமே என்று அறிவித்தார்கள். ஆட்சியை பிடித்தார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் தமிழ்நாடு தமிழருக்கே என்று அறிவிப்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான். அதனால் உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேலை வாய்ப்பையும் தமிழருக்கு வழங்குகிற அந்த அரசாணை தான் எல்லாத்துக்கும் தீர்மானிக்கும். அப்போ நாம் தமிழர் கட்சி அரியணை ஏற அந்த நாள் இருக்குல்ல, அந்த கனவு நாள் இருக்குல்ல, அந்த கனவு நாளில் எல்லாவற்றையும் மறந்துடுவோம். சத்தியம் செய்றேன், இறுதியான சத்தியம் சொல்லிட்டு போறேன். பெரம்பலூர் மண்ணில லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில இந்த சத்தியத்தை பதிவு செய்கிறோம். இந்த பிரபஞ்சத்தோடைய ஆதரவோடு, எல்லாம் வல்ல இயற்கையின் ஆதரவோடு, பேராற்றல் மிக்க இந்த கடலின் மீதாக, இயற்கையின் மீதாக சத்தியமிட்டு சொல்றோம். என்ன தெரியுமா அந்த சத்தியம்? இந்த நாட்டில் வட இந்தியர்கள் 80 லட்சம் பேர் வந்து இறங்கிட்டாங்க வேலைக்காக. 7 லட்சம் பேருக்கு ஓட்டுரிமை கொடுக்க போறாங்க சிறப்பு சட்ட திருத்தம் மூலமாக. எல்லாருக்கும் ரேஷன் அட்டை கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க போறாங்க. படிப்படியாக எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க போறாங்க. எனில் இதுக்கு தீர்வு என்ன? ஒற்றை நாள், ஒரு நாள் அந்த தீர்வு கிடைக்கும். அந்த நாளில் என் அன்பு மக்களே, ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கும். அந்த தேர்தல் முடிந்து 2 நாட்கள் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் வாதத்தை காலை 7:30 மணிக்கு தொடங்குவார்கள். சரியாக 7:30 மணிக்கு எல்லா ஊடகங்களும் நாம் தமிழர் கட்சியை மட்டும் தவிர்த்து விட்டு திமுக எத்தனை சீட்டு வாங்கும், அதிமுக எத்தனை சீட்டு வாங்கும், அணில் குஞ்சு எத்தனை சீட்டு வாங்கும், இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் என் அன்பு மக்களே, ஒரு அறிவு புரட்சி, ஒரு மௌன புரட்சி இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌன புரட்சியின் காரணமாக சரியாக 7:45 மணிக்கு அரசு ஊழியர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும். அந்த கனவு நாளில் எல்லா ஊடகங்களிலும் அரசல் புரசலாக பேச தொடங்குவார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் வந்திருக்கிறது என்ற செய்தி வரும். அந்த கனவு நாளில் 800 ஆண்டு காலமாக வேட்டையாடப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் தங்களுக்கென்று ஒரு தேசிய கனவை கண்டு, தங்களுக்கென்று ஒரு கட்சி கட்டுகிற கனவோடு, தங்களுக்கென்று ஒரு ஆட்சி அமைக்கிற கனவோடு நாம் தமிழர் என்ற கட்சியை கட்டி அந்த தேர்தல் முடிஞ்சு சரியாக 2 நாள் கழிச்சு 8:30 மணிக்கு எல்லா ஊடகங்களிலும் என் அன்பு மக்களே எல்லோரும் சொல்வார்கள், நாம் தமிழர் கட்சி 30 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த கனவு நாள் சத்தியமாக நம் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு அந்நாள். அந்த நாளில் சரியாக 11:30 மணிக்கு 60 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும். அந்த கனவு நாளில் என் அன்பு மக்களே, இவ்வளவு துன்ப துயரங்களை சந்தித்த இந்த தேசிய மக்கள், அகதியாக உலகம் முழுவதும் வேட்டையாடப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் தங்களுக்கென்று ஒரு தேசிய அரசை கட்டுகிற கனவோடு நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார்கள். அவர்கள் சரியாக அந்த கனவு நாளில் 1:30 மணிக்கு எல்லா ஊடகமும் சொல்லும், 110 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று சொல்லும். அந்த கனவு நாளில், அந்த கனவு நாளை நீங்கள் எல்லோரும் காணுங்கள். நாம் காண்கிற கனவு சத்தியமாக நடக்கும். சரியாக 3:30 மணிக்கு எல்லா ஊடகத்திலும் எல்லோரு வாயிலும் சொல்லுவாங்க, ஆமாமா சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும், சீமான் ஆட்சி பிடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேச தொடங்குவாங்க. எந்த வாயெல்லாம் நம்மளை புறக்கணிச்சதோ, எந்த வாயெல்லாம் நம்ம பேச தவிர்த்ததோ, அந்த வாயெல்லாம் சரியாக 5:30 மணிக்கு தமிழ்நாட்டில் 170 தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வரும். அப்படி வந்து என் அன்பு மக்களே, சரியாக மாலை 6:30 மணிக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களும் ஒருமித்த குரலில் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள், அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார், தனிப்பெரும் கட்சியாக நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது என்று அந்த கனவு நாள் வரும். அந்த கனவு நாள் வர அன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் என்று உறுதியான அடுத்த 1 மணி நேரத்தில் 75 லட்சம் பேர் விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்காங்களா? நம்பிக்கையோடு இருங்கள். 80 லட்சம் வட இந்தியர்கள் சரியாக அண்ணன் முதலமைச்சர் உட்கார்ந்த 1 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற பேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற மகிழுந்து, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற தொடர்வண்டி, தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற விமானம் அத்தனையிலும்
பொங்கிக் கொண்டு வெளியேறுவார்கள். இவர்கள் வெளியேற வெளியேற நமக்கான அதிகாரம் பிறக்கும். அதுவே நமக்கான இலக்கியமாக நிற்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்